நந்திதா பூஜையில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கணவனோட தொடர்பில் இருக்க பொண்ணு தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா. இது நந்திதா பார்த்த உடனே டான்ஸை பாதியிலே நிறுத்திட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போறாங்க. கொஞ்சம் தூரத்தில் அந்த பொண்ணு காணாம போயிடுறா. குடும்பத்தாளுங்களும் நந்திதா ஃபாலோ பண்ணி ஏன் இந்த மாதிரி போனீங்கன்னு பிரச்சனை பண்றாங்க. அடுத்த நாள் மாமியாரும் பிடிச்சி திட்டுறாங்க. ஆனால் நந்திதாவும் சின்ன மருமக கிட்ட சொல்றாங்க, நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பொண்ணை பார்த்தேன், அதனால தான் ஃபாலோ பண்ணி போனேன் போது அது கெஸ்டா கூட இருக்கலாம்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. ஹீரோக்கு அந்த நீனா பொண்ணு ஃபோன் பண்ணி உன் ஒய்ஃப் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நினைச்சு ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. நைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காலையில் எந்திரிச்சு புருஷனோட ஃபோன் எடுத்து அந்த பொண்ணோட நம்பரை கண்டுபிடிக்கலாம்னு ஒன்றுனா செக் பண்ணிட்டு இருக்கும் போது நீனாவே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்றா. நந்திதாவும் ஃபோன் அட்டன் பண்ணிடுறாங்க. நீனாவும் ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கா. எதுவுமே பேசாம ஒரு மூச்சு மட்டும் விடுறாங்க. நீனா நந்திதா தான் பேசுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டு நந்திதான்னு பேரை சொன்ன உடனே ஹீரோ பேசுறான். எதுக்கு என் ஃபோன் எடுத்தேன்னு கேட்கும் போது நந்திதா கேட்கறா, இவளுக்கு எப்படி என் பேர் தெரியும்னு கேட்ட உடனே இவனுக்கு சந்தேகம் வருது, நைனாக்கு நந்திதாவை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குமோன்னு. ஹீரோவும் நைனாவை நேரில் பார்த்து நந்திதா உனக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு திரும்பி கேட்க இவ இல்லைன்னு சொல்லிடுறா. நாங்கள் 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு போறோம்னு பயப்படுறியான்னு கேட்ட உடனே பொண்ணுங்களாம் லவ் பண்ணுவாங்களான்னு இவன் கேட்கும் போது நைனா அதை பார்த்து சிரிக்கிறா.